வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க, அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை மோஸ்ட்லி பார்க்க விடுவாங்க. எந்த இடத்துல பார்க்க விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வார்டில் இருக்காங்க, இல்லை ஒரு எமர்ஜென்சி வார்ட்லையோ, இல்லை நார்மல் வார்ட்லையோ, இல்லை ஐசியூவில் இருக்கும்போது நம்மளை பார்க்க விடுவாங்க. பட் இன் கேசஸ் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு, ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்கன்னா கட்டாயம் பார்க்க விட மாட்டாங்க. ஏன் ஆப்ரேஷன் தேட்டரில் மட்டும் இருந்தால் பார்க்க விட மாட்டாங்க, மற்ற இடத்துல பார்க்க விடுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் தேட்டரில் முழுக்க அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு சரௌண்டிங், அதாவது அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூமாக இருக்கட்டும், அந்த ரூமில் இருக்கிற எக்யூப்மெண்ட் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரைலாக இருக்கும். அதாவது எந்த ஒரு கிருமிகளும் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஸ்கின் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தோலை வந்து கிழிச்சு தான் பண்ணுவாங்க நிறையா சர்ஜரிஸ் எல்லாமே. அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த காற்றுல இருக்கிற நுண்ணுயிர்கள் ஏதாவது அதை போய் காற்றுல பட்டுதுனாலும் அது மூலிமா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய டிசீஸ் வர்றதுக்கு காரணமாயிடும். அந்த ஒரு இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ஓடி அப்படின்ற ஒரு செட்டப் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்றது ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலுமே வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுமே பார்த்தீங்கன்னா ஓடி வந்து இப்போ வந்து கம்பல்சரி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அவங்க யாராவது வேறு ஏதோ கண்டிஷனுக்காண்டி வந்திருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, இவங்க வந்து சரியாக ஒரு கிளீன் இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியோ, இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்டெரைல் இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் வச்சு இது பண்ணாலுமே அது மூலிமா அவங்களுக்கு சில நோய்கள் வந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஓடியில் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓடி, அதாவது ஆப்ரேஷன் தேட்டர்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது. இந்த ஒரு வீடியோவில் முழுக்க ஆப்ரேஷன் தேட்டர்னா என்ன, அதோட செட்டப்ஸ் எப்படி இருக்கும், அங்கே ஒர்க் பண்ணுற நர்சஸோடைய வேலை என்ன, அவங்களோட ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேஷன் தேட்டர் அப்படின்னா கேசஸ் வரும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. ஒன்று பிளான்டு கேசஸ் அண்ட் இன்னொன்று அன்பிளான்டு கேசஸ். பிளான்டு கேசஸ் அப்படின்னா அந்த கேசஸ் வர்றதுக்கு ஒரு 2 days முன்னாடியே தெரிஞ்சிடும். சில கேசஸ் வந்து 10 days முன்னாடியே தெரிஞ்சிடும். அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணி தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெண்டிக்ஸைன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியில் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டோ இல்லை காரம் அதிகமாக சாப்பிட்டோ அந்த குடல் வந்து எக்ஸ்ட்ரா வளருதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டிசீஸ் கண்டிஷனுக்கு பேர் தான் அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்பெண்டிசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அப்பெண்டெக்டமி, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்பெண்டெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து ஓடி, அதாவது ஆப்ரேஷன் தேட்டருக்கு வருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஆயிடுச்சு. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து பிளான்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. சப்போஸ் அன்பிளான்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ராக்சர் கேசஸ் இருக்குது, மல்டிபிள் ஃப்ராக்சர், அப்படியே எலும்பு வந்து சுக்குனராக உடஞ்சிருச்சு, அந்த எலும்பெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பிளேட்லாம் வச்சு போல்டு நெட்லாம் போட்டு டைப் பண்ணணும் அப்படின் போது அது நார்மல் இதில் வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்க முடியாது, உடனே வந்து ஓட்டி எடுக்க சொல்லுவாங்க. அப்படின்ற பேஷண்ட்டை பிளான் பண்ணாமல் டக்குன்னு அன்பிளான்ட் எடுப்பாங்க. இதுதான் அன்பிளான்டு கேசஸ். அதாவது மோஸ்ட்லி சொன்ன மாதிரி ரெண்டு கேசஸ், ஒன்று பிளான்ட் இன்னொன்று அன்பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சொல்லிட்டோம், ஓகேங்களா. அண்ட் தென் ஓடி அப்படின்றதுனா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஓடி அதாவது ஆப்ரேஷன் தேட்டர், அது வேர்ட்லேயே இருக்குது. அதாவது இப்போ தேட்டர் அப்படின்னா நம்ம தேட்டரில் என்ன பண்ணுவோம், எல்லாரும் உள்ளே போயிட்டு கதை சேர்த்துறவங்க நமக்கான சீட்ஸில் உட்காந்துருவோம், படத்தை போட்டுருவாங்க, படத்தை பார்ப்போம். ஆப்ரேஷன் தேட்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பேஷண்ட் எடுத்து போய் உள்ள படுக்க வச்சுட்டு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆப்ரேஷனை சுற்றி இருக்கிற கோவர்க்கர்ஸ், அது மற்ற ப்ரொஃபஷனல்ஸும் கூட அசஸ் பண்ணிக்கிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணுற சர்ஜரியை அசஸ் பண்ணிவிட்டு கூட பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அதுவுமே படம் பார்க்குற மாதிரி தான். சில சர்ஜரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ½ an hourல முடிஞ்சிடலாம், 1 hourல முடிஞ்சிடலாம். சில சர்ஜரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 hours கூட எடுத்துக்கும். டிரான்ஸ்பரன்ஸ் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே முடிஞ்சிடும். அந்த மாதிரி டைம்லாம் பாருங்கள், அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி, ஓகேங்களா. அண்ட் தென் ஓடியில் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஓடியில் இருக்கும். பட் மற்ற இடத்துல ஐசியூவில் இருக்கணும், எமர்ஜென்சியில் இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல், அங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசெப்டிக், அதாவது ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி வந்து ஆட்டோகேப்பில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா வந்து பேஷண்ட்ஸுக்கு எந்த ஒரு நோயும் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடியில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து பிபி, அதாவது பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பேஷண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸும் வந்துடக்கூடாது, இல்லை இவங்க கிட்ட இருந்து பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு டிசீஸும் போயிடக்கூடாது. மேஜராக ஓடியில் நான் சொன்ன மாதிரி இப்போது வெரைட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்டபிள் எக்ஸ்ரே மிஷின்ஸாக இருக்கட்டும், யூஎஸ்ஜி மிஷினாக இருக்கட்டும், மானிட்டர், வென்டிலேட்டர், அந்த எமர்ஜென்சி மெடிசன்ஸ், அப்புறம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஓடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அது ஓடியை எந்த ஓடி அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ நான் வந்து சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மானிட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஓடியில் இருக்கிறது, ஓகேங்களா. இது சில நியூரோ ஓட்டியாக இருக்கட்டும், ஸ்பைன் ஓடி, இந்த மாதிரி ஓட்டியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிஷின்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. மானிட்டர்ஸ் எல்லாமே அது ஓடிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். நான் ஜஸ்ட் ஜென்ரலாக மட்டும் சொன்னேன். ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் தான் பேஷண்ட்ஸை வந்து
படுக்க வச்சு நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு பேசிக்கான ஓடி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓடியில் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக ஜென்ரல் ஓட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்த்தோபெடிக், அதாவது இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட சர்ஜரி பண்ணுறதுன்னு தனியாக வச்சுருப்பாங்க. கார்டியோ தொராசிக், அதாவது நம்மளுடைய லங்ஸு, ஹார்ட்டு, இதோடைய ரிலேட்டட் சர்ஜரிலாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் இது இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட் தனியாக வச்சுருப்பாங்க, நியூரோக்கு தனியாக வச்சுருப்பாங்க, அண்ட் தென் ஸ்பைன், இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஹாஸ்பிட்டலுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓடிஸ் வந்து அவங்க செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ஓடியில் ஒரு ஒர்க் பண்ணுற நர்சஸுடைய ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நர்சஸுடைய ரோல் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே யார் யார் இருப்பாங்க ஓடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேஜராக வந்து ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் மெடிசன், அதாவது செடேஷன் கொடுக்குறது, அதாவது மயக்க மருந்து கொடுக்குறதுக்கு மயக்க மருந்து நிபுணர் சொல்லிட்டு அனஸ்தெட்ஷியன் நினைக்கிறேன், அந்த மயக்க மருந்து நிபுணர், அவங்க ஒரு டாக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. அண்ட் தென் நர்சஸ் இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், மற்றபடி இது இல்லாமல் அதாவது டாக்டர்ஸ்க்கு இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய டீமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேஸ் எந்த மாதிரி கேசஸ் எவ்வளோ நேரம் நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14 மணி நேரம் 15 மணி நேரம் கேசஸ் நடக்குதுன்னு மாதிரி ஒரு டாக்டர் தான் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு கூட 2-3 டாக்டர்ஸ் இருப்பாங்க, 2-3 நர்சஸ் இருப்பாங்க. ஏன்னா கண்டினியூஸாக 14 ஹவர்ஸ்லாம் ஒரு ஆள் ஒரே இடத்துல நின்று இருக்க முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் விடுவாங்க. சில ஓட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மைல்டாக வந்து மியூசிக் தெரப்பிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவுமே நிறைய ஹாஸ்பிட்டலில் போய்கிட்டு தான் இருக்குது. பேக்ரவுண்டில் சும்மா மியூசிக், ஏன்னா ரிலாக்ஸாக இருக்கணும், ஃபுல்லாக ஃபோக்கஸ்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்னல் ஆர்கனை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற போது ரொம்ப மைனூட்டாக இருக்கும். கொஞ்சம் கையை ஷேக் பண்ணாலும் அது பயங்கரமாக வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அப்படின்னும் போது கொஞ்சம் மைண்டை காமாக வச்சுருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக கொஞ்சம் சவுண்ட், அதாவது மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த லாங் டைம் சர்ஜரி கேசஸ்லாம். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போது என்னென்ன ஸ்டாஃப், அதாவது யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ரோல், நர்சஸுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக இப்போது கேசஸ் நடக்குது, இப்போ கேசஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, முன்னாடியே வந்து என்ன மாதிரி கேஸை வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். பேஷண்ட் யார், எந்த டாக்டர் இருக்காங்க, அவங்களுடைய டயக்னோசிஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட் முன்னாடி எடுத்திருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, எப்போலேருந்து இப்போ ப்ரெசென்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது, இப்போ என்ன வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்றது முதற்கொண்டு கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே அந்த பேஷண்ட் உள்ளே வரும்போதே ஸ்டாஃப், அதாவது நர்சிங் ஸ்டாஃப் கிட்ட வந்து அவங்க ஹேண்டிங் ஓவர் வாங்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் டு டாக்டர், அப்புறம் அவங்களை பார்க்குற அந்த அனஸ்தெட்டிக் டாக்டர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே அந்த ஹேண்டிங் ஓவர் வாங்கினா. பட் நான் நர்சஸுக்கு சொல்கிறேன், இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஃபோர் சர்ஜரி அந்த ஓடி ரூம் வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க, இது ஒரு பக்கம் இருக்கும். இது இல்லாமல் நிறைய என்னென்ன தேவைப்பட எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேஸ் எல்லாம் இருக்குது, இது எல்லாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. அதுக்கும் டெக்னீஷியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நர்சஸுமே அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை காசு இருக்குது, எத்தனை யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு திங்ஸுமே வந்து கவுண்ட்ஸ் இருக்குது, கவுண்ட்ஸ் எழுதி வைப்பாங்க. ஆஃப்டர் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு காஸ் பீஸ் கொண்டு வந்து செக் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கவனக்குறைவால் பேஷண்ட்டுக்கு உடம்புல வச்சு அது தச்சுட்டாலோ, இல்லை ஏதோ ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், சின்ன ஒரு பிளேடை வச்சு தச்சுட்டாலோ அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். நீங்கள் ஒரு படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, கமல் படத்தில் ஒரு வாட்ச் வச்சு உள்ளே தச்சுருவாங்கன்றோம். அது வந்து மெடிக்கல் லீகல் கேசஸில் போய்டும் பயங்கரமான ஒரு இஷ்யூ வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, அசஸ் பண்ணவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் ஆகிறது கூட அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பேஷண்ட்டோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் அந்த கவுண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேவாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸாக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் செக் பண்ணுவாங்க. அதனாலே மோஸ்ட்லி ஆப்ரேஷன் தேட்டர் போனாங்க பேஷண்ட் அப்படின்னா, உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ரே எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது அன்வான்ட் ஃபார்ஜன் மெட்டீரியல்ஸ், அதாவது வெளியே இருக்கிற ஏதாவது ஒரு தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருள் தெரியாமல் உள்ளே வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸ்ரே வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் நடக்கிறது. அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ பேஷண்ட் கேஸ் நம்ம வந்து வாங்குறப்ப, அதாவது ஒரு நர்ஸ் கிட்ட இருந்து ஜஸ்ட் ஹேண்டிங் ஓவர் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி, அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்க கிட்ட ஹேண்டிங் ஓவர் சும்மா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வாங்குவோம். ஏன் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே மோஸ்ட்லி அந்த டைம்லேயே முன்னாடி சொல்லிடுவாங்க. டாக்டர்ஸுக்கு தெரியும், தென் அந்த அனஸ்தெட்டிக் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் நர்சஸ் வந்து ஜஸ்ட் ஒரு வார்ட்லேருந்து வராங்க பேஷண்ட், இல்லை வந்து ஒரு ஐசியூலேருந்து வராங்க, இல்லை இஆர்லேருந்து வராங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து ஜஸ்ட் பேஷண்ட்டுக்கு இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன இது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஹேண்டிங் ஓவர் வாங்கி பேஷண்ட் உள்ள ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன அந்த இடத்துல கேட்போம் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு ஏதாவது சீரலர்ஜி, ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா, பேஷண்ட் என்ன கண்டிஷன், எவ்வளோ நாளாக இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது, இப்போ எதுக்காண்டி வந்திருக்காங்க, ஏதாவது பிளட் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்கா, பிளட் குரூப்பிங் என்ன டைப் இருக்குது, அந்த பேஷண்ட் வந்து என்ன சப்போர்ட்டில் இருக்காங்க, அதாவது ரூம் வேரில் இருக்காங்க, ஏதாவது ஆக்சிஜன் தேவைப்படுதா, வேறு ஏதாவது ஃபர்தர் அலர்ஜி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, பேஷண்ட் ஏதாவது மெடிக்கேஷன் அலர்ஜிஸ் இருக்கா, அந்த மாதிரி A to Z எல்லா கொஷின்ஸுமே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஃபர்தராக வந்து ஏதாவது உடம்புல ஏதாவது பிளேட் வச்சுருக்காங்க அப்படியா என்னன்ட்டு எல்லாத்தையுமே கேட்கணும். ஏன்னா இப்போ சப்போஸ் ஏதாவது பேஷண்ட்டை சடனாக எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படிங்கும்போது பேஷண்ட் உடம்புல ஏதாவது மெட்டல் அப்படின்னா இருந்தால் அது பெரிய பிரச்சனையாகும்.
முடியும். அதனால் எல்லா ஹிஸ்ட்ரியுமே A to Z அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் வந்து கேட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் பேஷண்ட்டுக்கு ப்ரீ ஆப்பாக வந்து நீடட் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்களா, சைட் மார்க்கிங்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, பவல் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்றது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அங்கே உள்ளே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நர்சஸ் வந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிச்சிட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் ஓடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சேலரி கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப. அந்த நல்ல ஒரு நேம் ஏர்ன் பண்ணலாம். பட் அங்கே பொதுவாக நர்சஸ் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படும். ஆனால் அவங்க ஓடியில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக மற்ற டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து பெருசாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ண மாட்டீங்க, இல்லை ஒரு பேஷண்ட் அட்டெண்டர் கிட்ட பெருசாக கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க. அதனால் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படாது. பட் உள்ளே தேவைப்படுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் நாலேஜ் தேவைப்படும், அந்த தியரிட்டிக்கலாக நாலேஜ் தேவைப்படும். பிகாஸ் இப்போ வந்து டாக்டர் கூட நீங்கள் அசஸ் பண்ணுறப்ப A to Z ஒரு கேசஸ் வருது, ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மல்டிபிள் ஃப்ராக்சர் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னும் போது அது A to Z நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சடனாக இந்த எக்யூப்மெண்ட் எடு, இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம நிற்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே இப்போ ஒரு கேஸ் வருது அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸஸ் படிக்க ஆரம்பிச்சோம். ஏன் அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் திரும்ப அதே கேஸ் வரலாம், இல்லை 20 டேஸில் அதே கேஸ் வரலாம். அந்த டைமில் நீங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதால விட்டுருவாங்க. பட் ரிப்பீட்டடாக தெரியலன்னு டைம் தெரியுதுன்னா திட்டி உங்களை வந்து ஓட்டிக்கு இந்த பையன் வந்து இந்த நர்ஸ் வந்து சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவங்களை வார்டுக்கு அமைச்சிருங்க, இல்லை வேறு எங்கேயா அமைச்சிருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து ஷோட் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் தென் வேறு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓட்டியில் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஐசியூவாக இருக்கட்டும், ஐசியூவில் நின்றுருக்க இருக்கட்டும், கொஞ்சமாவது உங்களுக்கு டைம் கிடைச்சா நர்சஸ் ஸ்டேஷனில் எங்கேயாவது உட்காரலாம். பட் ஓடியில் கேசஸ் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கிற நர்சஸ் அண்ட் வந்து உங்களை ஏதாவது ரிலீவ் பண்ணி விட்டால் தான் உண்டு. டைம் போய் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயத்துக்கு ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா இது பண்ணுறதா இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி இது வந்து நார்மல் கேசஸ் தான். பிகாஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டா திரும்ப நம்ம வெளியே போயிட்டு வர முடியாது. அந்த ஓட்டிக்குள்ளே தான் பக்கத்துலேயே வெளியில் வேணால் ஸ்க்ரப்பை வந்து கழட்டி வச்சுட்டு போகலாம். எல்லாம் ஃபுல் எக்யூப்டாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஸ்டெரைல்டு. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காண்டி. அதனால் மோஸ்ட்லி ஒரு கேசஸ் வருதுன்னா அதை ஆப்ரேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஓட்டியில் ஃபீமேல் ஸ்டாஃபை விட மேல் ஸ்டாஃப் தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எந்த ஓட்டியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அதே ஓட்டி கேட்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இங்கே ஒரு சர்டன் கேசஸ் பார்த்துருப்பீங்க, அங்கே போய் வேறு ஒரு ஓட்டி டிஃப்ரெண்ட் கைட் ஆஃப் ஓட்டினும் போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திரும்ப நீங்கள் கோப் பண்ணி வரதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதே ஓட்டி கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. பொதுவாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க ஐசியூவாக இருக்கட்டும், எமர்ஜென்சி இதெல்லாமே சொல்லலாம், வார்டு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பேசஸ் இருக்குது நர்சஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஓட்டியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கெத்தாக வெளியே சொல்லிக்கலாம், நான் ஆப்ரேஷன் தேட்டரில் ஒர்க் பண்ணுறேன், இந்த ஆப்ரேஷன் பார்த்துருக்கேன், அந்த ஆப்ரேஷன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் கிடையாது, தியரி நாலேஜ் ரெண்டுமே தேவை. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு பேஷண்ட் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டான விஷயம். அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அந்த நேரத்தில் தெரியாமல் இருந்தாலும் ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதனால் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த ஃபாரின்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் தேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றபோது அது நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. மற்ற ஸ்பேஸ் அதாவது மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியூ ஐயா இருக்கட்டும், வார்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ஓட்டியில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ. சேலரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலும் சரி ஃபாரின்லையும் சரி நார்மல் பிளேஸில் ஒர்க் பண்ணுறவங்களை விட உங்களுக்கு கொஞ்சம் சேலரி கூட தான் தருவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கும். எப்போ அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா, ஸ்லோவாக இல்லாமல். ஏன் அப்படின்னா இப்போ மற்ற இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இல்லை ரித்தாச்சியாக இருக்கீங்க, லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கீங்கன்னா கூட பெருசாக தெரியாது. பட் ஆனால் ஆப்ரேஷன் தேட்டரில் நீங்கள் எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இது இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடு, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடு, இதை எடு, அந்த ஒரு எக்யூப்மெண்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்படின்றதுக்குள்ள எடுத்து கொடுக்கணும் முடிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஹரிபரியும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா சுற்றி எல்லாருமே நின்று இருப்பாங்க, யாராவது தெரியாமல் இடிச்சிட்டாலோ அந்த நேரத்தில் பேஷண்ட் ஆப்ரேட் பண்ண டாக்டர் கை இடிச்சிட்டாலும் நினச்சி பாருங்க என்ன ஆகும். சப்போஸ் ஒரு பேஷண்ட் ஹார்ட்டில் ஏதோ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தப்பி அவங்க தெரியாமல் அவங்க கை இடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. அதனால் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாகவே இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ஆக்டிவாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் டல்லாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கணும், நிறைய நாலேஜ் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மோஸ்ட்லி சொல்ல வந்தது எல்லாத்தையும் ஓட்டி ஆப்ரேஷன் தேட்டரை பற்றி சொல்லிட்டேன். அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு பேஷண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கவரி ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட் ரொம்பவே மைனரான ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டை மைனர் ஓட்டியில் வச்சு பார்த்துருவாங்க. ஓகேங்களா, அது வந்து எமர்ஜென்சி பக்கத்தில் வச்சுருப்பாங்க. சில பேஷண்ட் வந்து கொஞ்சம் பெரிய சர்ஜரி, லாங் டர்ம் சர்ஜரி சொல்லலாம், அந்த மாதிரி பேஷண்ட்டும் சரி, இல்லை ஒரு 4 or 3 hours சர்ஜரியாக இருந்தாலுமே மோஸ்ட்லி ஓட்டிலேருந்து ஒரு பேஷண்ட் செடேஷன் கொடுத்து போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பேஷண்ட்டை ரெக்கவரி ரூமில் வைப்பாங்க. ரெக்கவரி ரூம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கா, ஏதாவது அப்நார்மல் ஏதாவது இருக்கா, வைட்டல்ஸ் அதாவது அவங்களுடைய ஹார்ட் ரேட், அதாவது அவங்களுடைய இதய துடிப்பு, மூச்சு விடுறது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அங்கேயுமே நர்சஸ் இருப்பாங்க. அவங்களுடைய ரோல் மெயினாக வந்து
பேஷண்ட் அப்சர்வ் பண்ணுறது, அவங்களுடைய வைட்டல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஏதாவது அப்நார்மலாக இருந்தது அப்படின்னா, சப்போஸ் ப்ளீடிங் நிற்கல, ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, பேஷண்ட் ஏதாவது வாமிட்டிங் சென்சேஷன், கிடியாக இருக்குது, இது வந்து ரெக்கவரி அது மீன் பேஷண்ட் செடேஷன் கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பட் ஆனால் பேஷண்ட் இன்னும் கான்ஷியஸ் வரல அப்படின்னு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் உடனே வந்து அவங்களுக்கு டாக்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதுதான் ரெக்கவரி. இப்போ பேஷண்ட்டுக்கு ஓடிக்கு வராங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அனஸ்தெட்டிக், அதாவது அனஸ்திஷியன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து மெடிசன் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். எதுக்கு அப்படின்னா அந்த மயக்க மருந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பைனில் வந்து கொடுப்பாங்க. பெரிய லாங் டைம் சர்ஜரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் சர்ஜரி அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து நர்வ் பிளாக் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது உணர்ச்சி இல்லாமல் போய்டும். இப்போ கையில் இந்த இடத்துல ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு நர்வ் இருக்குது. அந்த நர்வில் வந்து நர்வ் பிளாக் கொடுத்துட்டாங்க, மெடிசன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கையில் எது பண்ணாலுமே அவங்களுக்கு உணர்ச்சியே இல்லாமல் போய்டும். பட் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கன் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட்டையோ இல்லை கிட்னியோ ஆப்ரேட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் தான் சர்ஜரி, அதாவது ஸ்பைனில் வந்து மெடிசன் கொடுப்பாங்க, மயக்க மருந்து கொடுப்பாங்க. அப்படின்னும் போது அதுக்கு தனியாக வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க மயக்க மருந்து கரெக்டாக கொடுக்குறதுக்கு. ஏன் அப்படின்னா அது கூடலோ குறைச்சலோ கொடுத்தாலும் அதோட காம்ப்ளிகேஷன் பயங்கரமாக இருக்கும், பெரிய விளைவுகளை உண்டாக்கிடும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எப்படி சொல்கிறது, அது ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க அந்த ஒரு டாக்டர்ஸ். அதுக்குன்னு தனியாக டாக்டர்ஸ் இருப்பாங்க ஆப்ரேஷன் தேட்டரில். எந்த அளவுக்கு வந்து செடேஷன் கொடுக்கணும், அந்த பேஷண்ட்டுடைய கண்டிஷன், டயக்னோசிஸ், அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட், வைட்டல்ஸ் எல்லாமே அவங்க இவ்வளோ தான் கொடுத்தா, ஏஜ், இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. இந்த அளவுக்கு கொடுத்தா, இந்த டோஸ் கொடுத்தா தான் இந்த பேஷண்ட்ஸ் உடம்பு தாங்கும், இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி ஆகுன்றதை இன்ஃபார்ம் பண்ணி கன்சர்ன் வாங்கிடுவாங்க. அந்த ஒரு கன்சர்ன் தான் ரொம்பவே முக்கியம். அந்த கன்சர்ன் வாங்கினா தான் நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷனுக்கே அலோவ் பண்ணுவாங்க. இதை தான் நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தள்ளிட்டு வேகமாக தள்ளிட்டு போவாங்க, யாருமா வீட்டில் வந்து வந்திருக்காங்க நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு இதில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போவாங்க. அந்த ஒரு சைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைன். அதில் மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, சப்போஸ் இன்கேஸ் பாசிட்டிவ் ஏதாவது அசம்பாவிதம் அதாவது நடந்தாலுமே இதுக்கு வந்து இந்த டாக்டரும் இந்த ஹாஸ்பிட்டலும் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லைனுமே கட்டாயம் இருக்கும். ஏன்னா அவங்க முன்னாடியே வந்து எல்லா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்மே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கன்சர்ன் வாங்குவாங்க. அந்த முக்கியமாக அந்த நர்சஸ் டு நர்சஸ் ஹேண்டிங் ஓவர் வாங்குறப்ப நான் முன்னாடி நிறைய விஷயம் பார்க்கணும். முக்கியமான விஷயமே இந்த கன்சர்ன் விஷயம். அப்படின்னா இந்த கன்சர்ன் முக்கியமாக இருக்கான்னு பார்க்கணும். கன்சர்ன் இல்லை அப்படின்னா இது வந்து வாங்குறது யாரோட வருதுன்னா மோஸ்ட்லி டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த கன்சர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணும். அவங்களுக்கு தான் அப்ளிகபிள். நர்சஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணுன்றது அப்ளிகபிள் கிடையாது. கட்டாயம் அந்த மிஸ்டேக் எதுவுமே பண்ணிடாதீங்க. இப்போ திடீர்னு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சைன் வாங்கிட்டீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு இடத்துல டாக்டர் வந்து இப்போ அட்டெண்டர் வந்து சொல்லுவாங்க, இல்லை எனக்கு டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு, இதுக்கு வந்து யார் காரணம், இந்த நர்ஸ் தான் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்கள் மேலே பயங்கரமாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. எப்பவுமே அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் தென் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஓடி பற்றி சொல்ல வந்ததை எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நினச்சிங்கன்னா நர்சிங் தமிழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வீடியோ பார்க்க பாய்.